ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி லாங்குவேஜில் பேக்ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த சிம்பிள் வந்து என்ன பர்பஸ்க்காக ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, பேக்ஸ்லாஷ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இன்சர்ட் நியூ லைன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, லைன் ஃபீடு, நியூ லைன் ஆர் லைன் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த நியூ லைன் வந்து ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு printfல வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம். அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று வரணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம இந்த பேக்ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணால் தான் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆர்டராக ஒரு ஸ்ட்ரக்சராக நமக்கு வந்து என்ன பண்ணும், மெசேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். வாங்க ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இது எப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். hash include stdio.h into main. இப்போ வந்து நான் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ண போகிறேன். printf hello world கொடுத்துட்டு இந்த மெசேஜுக்கு பக்கத்தில் நம்ம இந்த /n அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். புரியுதா? கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடுங்க. இந்த /nன்னு போட்டோம்னா நமக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும், printfல என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா? இன்ட்டு மெயின் கீழே ஒரு ஓப்பனிங் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும் ஃபஸ்ட்டு. தென் கீழே என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு printf ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். printf I am teaching C டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிடுறேன். இங்கே வந்து /n கொடுத்து டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே /n கொடுக்காம நான் டபுள் கோட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்படி பண்ணும்போது இந்த /n கொடுத்தா நம்ம ஒரு நியூ லைன் இன்சர்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இங்கே ஒரு லைன் கிடைக்கும். கீழே ஒரு லைன் கிடச்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் மெசேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன பிரிண்ட் பண்ணும்? I am teaching C அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஒன்றுக்கு கீழே ஒன்று டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா? அந்த பர்பஸுக்கு தான் இந்த /n அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அசிஷியல் என்ன பண்ணுறோம், இன்டர்மெயின் ஆரம்பித்து ரிட்டன் 0ன்னு கொடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து HH ஓப்பனிங் ப்ரைஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே /n கொடுக்காம, ஓகேவா, இங்கே /n கொடுக்காம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு printfல இந்த மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹலோ வேர்ல்டுக்கு பக்கத்துலேயே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா I am teaching அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். கீழே இறங்காமல் பக்கத்துலேயே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீடபிள் பர்பஸ் வந்து கிளாரிட்டி இல்லாத பட்சத்துக்காக தான் என்ன பண்ணுறோன்னா /nன்றதை ஆட் பண்ணுறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஸ்ட்ரக்சராக ஒரு ஆர்டரை நமக்கு வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று 1 by 1 நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த /n அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே போட்டுருப்போம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஒரே printf ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை எப்படி ஒன்றுக்கு கீழே 1 by 1 எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.